திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். இந்தியா முழுவதும் தொடர்ந்து மிக பெரிய அளவிலே தட்பவெப்பநிலை, அதுவும் வெப்பத்தினுடைய தாக்கம் மிகப்பெரிய அளவிலே உச்சத்தை அடைந்திருக்கிற செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அதுவும் நாடு முழுவதும் ஹீட் ஸ்ட்ரோக்கால் இந்த வருடத்தில் 300க்கும் அதிகமான பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் இந்த வெப்ப அலை தாக்கத்தினாலே உயிரிழப்பவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து வருகிறதாக கூறப்படுகிறது. இந்தியாவிலே குறிப்பாக கடந்த ஒரு நாளில் மாத்திரம் சுமார் 62 பேர் வெப்ப பக்கவாதத்தால் உயிரிழந்திருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது. அதிலும் தெலுங்கானாவில் உச்சகட்டமாக 46 டிகிரி செல்சியஸ்க்கும் அதிகமாக பதிவாகி அதிலே 40க்கும் அதிகமான பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக ஆந்திராவிலும், அது மட்டுமல்லாமல் தொடர்ந்து வடமேற்கு இந்தியாவில் பல பகுதிகளில் அதிகப்படியான உச்ச நிலையில் உள்ள வெப்பநிலை பதிவாகி இருக்கிறது. குறிப்பாக உத்தரப்பிரதேசத்தில் 47.6 டிகிரி செல்சியஸ் பதிவாகி இருக்கிறது. அதை தொடர்ந்து டெல்லி, ராஜஸ்தான், ஹரியானா, பஞ்சாப் உட்பட அநேக மாநிலங்களிலே வெப்பத்தின் தாக்கம் அதிகப்படியாக இருக்கிறதாக கூறப்படுகிறது. இந்த வெப்பத்தின் தாக்கம் தொடர்ந்து மே மாதம் 29 வரை நீடித்து தொடர்ந்தும் அது நீடிக்க வாய்ப்பிருப்பதாக நம்முடைய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதிலிருந்து ஜனங்கள் பாதுகாக்கப்பட பாரத்தோடு கருத்தாக ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தேசங்களில் அதிகரித்து வருகிற தட்பவெப்பநிலை மாற்றத்தின் நிமித்தமாக உண்டாகிற அழிவுகள், உயிரிழப்புகளை எண்ணி அதற்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம். தற்போது இந்திய தேசத்தில் நிலவி வருகிற அதிகப்படியான வெப்ப அலையின் தாக்கத்தினாலே பலர் உயிரிழந்திருப்பதை எண்ணி அதற்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம். இதுவரை 300க்கும் அதிகமான பேர் ஹீட் ஸ்ட்ரோக்கினால் உயிரிழந்திருப்பதை எண்ணி பாரத்தோடு ஜெபிக்கிறோம். அப்பா, இப்படிப்பட்ட உயிரிழப்புகள் தடுக்கப்பட, இந்த கொடிதான கால சூழலிலிருந்து ஜனங்கள் பாதுகாக்கப்பட, நல்ல ஒரு தட்பவெப்ப நிலையை, ஒரு ஆசீர்வாதமான கோடை மழை எல்லா பகுதியிலையும் கொடுத்து இந்த வெப்பத்தின் தாக்கம் குறைக்கப்பட்டு அதனால் உண்டாகிற நோயிலிருந்து ஜனங்கள் விடுவிக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, குறிப்பாக உத்தரப்பிரதேச மாநிலம், ஆந்திரா, தெலுங்கானா, ஒடிசா, மகாராஷ்டிரா, பஞ்சாப், டெல்லி உட்பட பல வட மாநிலங்களில் நிலவி வருகிற கொடிதான வெப்பத்தினுடைய தாக்கம் குறைக்கப்பட உம்முடைய இரக்கத்திற்காக மன்றாடி ஜெபிக்கிறோம். அப்பா, கர்த்தர் தாமே மனமிறங்கி இனிமேலும் உயிரிழப்புகள் நேரிடாதபடி கர்த்தர் கிருபை தர ஜெபிக்கிறோம். 300க்கும் அதிகமான பேர் ஹீட் ஸ்ட்ரோக்கினால் மரித்திருப்பதை எண்ணி அதற்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம். கர்த்தர் மனமிறங்கி நல்ல தட்பவெப்ப நிலையை உண்டு பண்ணி தர ஜெபிக்கிறோம். எங்களோடு ஜெபத்தில் இணைந்திருக்கிற எல்லா சகோதர சகோதரிகளையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே எங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.